விஸ்வரூபம் படத்துக்கு அது மாதிரி தான் கமலுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதை எப்படி தடுக்கலாம்? இல்ல இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, சர்க்கார் படத்துக்கும் நடந்தது. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? சர்க்கார் படத்திலே சென்சரான படம் தான். அந்த நேரத்தில் பல விஷயங்கள் இருந்தது, ஒருத்தருக்கும் ஒரு ரீசன் இருந்தது. அப்போ தலைவா படத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. எல்லாமே சென்சரான படம் தான், மறக்காதீங்க. தலைவாவும் சென்சரான படம் தான், விஸ்வரூபம் சென்சரான படம் தான், சர்க்கார் படமும் சென்சரான படம் தான். சென்சரான பிறகு தியேட்டர்ல அடிதடி நடக்குது சர்க்கார்ல. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அந்த நேரத்தில் தியேட்டர்ல கலடாலாம் நடக்குது. இப்போ தியேட்டர் கலடா நடந்த உடனே அரசாங்கம் என்ன சொல்லுது, நீங்க இந்த சீன்ஸ் எல்லாம் நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா ஒருவேளை நாங்க எல்லா இடத்துலையும் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்றது. ஆனால் இது எதிலுமே கான்ஸ்டியூஷன் எதிர இல்லை. அவங்க படத்தை தடையெல்லாம் பண்ணல. விஸ்வரூபம் படத்துக்கு ஒரு என்னன்னா, எல்லா குரூப்பும் இறங்கி லெட்டர்லாம் கொடுத்து, கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது, இது முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக இருக்கின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. அதனால தமிழக அரசு என்ன சொன்னாங்க, இந்த படத்தை எப்படி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுன்னு வரும்போது தான் கமல் சாருக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்தது. ஆனால் அது அப்புறம் ஸ்மூத்தாக சால்வ் ஆச்சு வச்சுங்க. ஆனால் அது ரிலீஸ்க்கு முன்னாடியே நடந்தது. ஆனால் சர்க்கார் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன பிறகு நடந்தது. ரிலீஸ் ஆன அன்னையில தேதி ஆரம்பிச்சது பிரச்சனை. அன்னைக்கு தியேட்டர்லாம் பிரச்சனை ஆரம்பிச்சு மறுநாள் காலையில் தியேட்டர்லாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி நீங்கள் காமிக்கலாம், இந்த சீன் எப்படி காமிக்கலாம்னு சொல்லிட்டு. இது காலங்காலமாக பல இடங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன எலிமெண்ட் தான். ஒரு படத்தை ஒட்டுமொத்தமாக தடை பண்ணல. விஸ்வரூபன்ற படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே தடை பண்ணாங்க. இந்த படத்தில் ரிலீஸ்க்கு முன்னாடி தடை பண்ணது பார்த்தீங்கன்னா, அதுவும் ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய ஷாக் என்னென்னா, எல்லா இடங்களிலும் ரிலீஸ் ஆகிற ஒரு படம் கர்நாடகா மட்டும் ரிலீஸ் ஆகாது தான் பிரச்சனை.